ஹாய் கைஸ், ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் அன்றைக்கி நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி ரொட்டீனாக இனிமேலுக்கு வீடியோஸ் வரும், 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை தாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். என்ன சவுண்டு கைஸ்? தோசை சொல்கிறேன். வெளியே சாப்பிட்டோமா? ஐயா வீட்டில் எடுத்துச்சு. டப்பாவா? தோசை வேணுமா? தோசை எனக்கு தோசை வேணுமா தான் எங்கள் வீட்டுக்கு வாங்க சொல்லிட்டேன். நான்ஸ்டிக் கல்லாக இருந்தால் கூட சுற்றலாம். நீ சாப்பிட்டியாம்மா? சுத்தட்டா? ஏன் எத்தனை பேருக்கு தோசை வேணும்னு சொல்லுங்கள், நான் சுட்டு தரேன். நான் நல்லாத்தான் சுடுவேன். கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். இப்போ தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் வேலை முடிச்சு வந்தேன். டைம் என்ன தெரியுமா? 10 மணி. 10 மணி. ஒரு 5 நிமிஷம் தான் தோசை விட்டுலாம். சாப்பிட்டு உப்பு கரைஞ்சிச்சா என்னன்னு தெரியல, எடுத்து ஊற்றிட்டேன். நான் நல்லா தான் தோசை சுடுவேன். தோட்டரி பருப்பு குழம்பு இருக்கு. அப்புறம்
நாளைக்கு என்ன சமையல் பண்ணலான்னு சொல்லுங்கள் கைஸ். நாளைக்கு லஞ்சு இல்லைன்னா டின்னர் என்ன சமைக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நானே சமைக்கிறேன். என்னென்ன தெரியுமா இருக்குது? வரக்காப்பி இருக்கு, அம்மா வரக்காப்பி வச்சுருக்காங்க. எனக்கு வரக்காப்பி பிடிக்கும். குழம்பு, பருப்பு குழம்பு வச்சுருக்காங்க எனக்கு. அம்மா வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டில் தூங்குறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன், இந்த நான்ஸ்டிக்கில் எப்படி சுடுறதுனே தெரில தோசை. வருதுமா, இது வேவுதா வேவலையா அப்படின்னு தெரியவே இல்லை. தோசையில் எண்ணெய் அதிகமாக ஊற்றக்கூடாது, சும்மா லைட்டாக டச்சப் மட்டும் பண்ண போதும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லைன்னா எண்ணெயாகவே இருக்கும் தோசையில். லைட் வெளிச்சம் கம்மியாக இருக்குல்ல, ரெடி. நல்லா இருக்கா? கொஞ்சமாக தான் இருக்குது. இன்னும் ஒரு தோசை. இன்றைக்கி வீடியோ போட லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே தரேன். ஓகே, லாஸ்ட் மாவுன்றதுனால அப்படியே ஊற்றிட்டேன். நிறையா வந்துடுச்சு. இன்னைக்கு கேண்டில் டின்னர் பாரு. இங்கே வந்தீங்கன்னா அடிக்கடி நம்ம கேண்டில் டின்னர் சாப்பிடலாம். வீட்டுக்கு வாங்க, கேண்டில் டின்னர். என்னம்மா? முட்டைச்சா அப்படியே கலக்கி இப்படி ஊற்றியும் தோசை சுட்டுட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு வரேன். ஒரு செட்டப் பண்ணி வச்சு தோசை ஒரு 1 2 3 4 ஒரு 4 தோசை சுட்டுருக்கேன். கைஸ், உங்களுக்கு யாருக்காவது தோசை வேணும்னா கமெண்ட். நான் சூப்பராக தான் சுடுவேன். மெசேஜ் வர வந்துட்டுருக்கு. ரிப்போர்ட் போட்டுட்ருக்காங்களா எல்லாம் குரூப்பில், அதனால் இப்படி வைக்கவா? தெரியுதா? நல்லா ஐஸ். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? நாளைக்கு என்ன சமைக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். கஷ்டம்தான் இல்லை, ஒரே இடத்துல என்ன தோசை சுடுறது. அம்மாலாம் எப்படி தோசை சுட்டுருப்பாங்க, நம்மளுக்கு எல்லாத்தையும் எப்படி ஆக்கி போட்டிருப்பாங்க. நம்ம செய்யும் போது தான் அந்த வழி நம்மளுக்கு தெரியுது. ரைஸ் நீங்களாம் சாப்பிட்டீங்களா இல்லையா? நியூ இயர் எப்படி போச்சு உங்களுக்கு? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஒரு மாதத்தில் நம்ம 1000க்கு மேலே சப்ஸ்கிரைபர் வாங்கணும். ஓகே,
நம்மளால் முடியும். வண்டியில் போகும்போது மறக்காமல் எங்கே போனாலையும் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. அதுதான் சேஃப்டி அதுதான். ஓகே, மறந்துடக்கூடாது. நான் டிவி ஷிஃப்ட்டுக்கு ஏன்டா ஹெல்மெட் போட்டுன்னு போகிறேன்னு கேட்டால், நாம் நல்லா தான் ஓட்டுவோம், ஆப்போசிட்டில் வரவன் எப்படி வருவானே தெரியாதில்ல, அதுதான். ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். ஓகே, இன்றைக்கி நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். டே டு டே லைஃப்பில் என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய். கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஓகே.